Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவும் ஹாண்டா வைரஸ் குழுவாக உள்ள வைரஸ் தொகுப்பாகும். அர்ஜென்டினாவில் இந்த வைரஸ் அதிகம் இருக்கிறது. அர்ஜென்டினாவுக்கு சென்றுவிட்டு ஐரோப்பாவை நோக்கிச் சென்ற ஒரு சொகுசு கப்பலில் ஹாண்டா வைரஸ் பரவியுள்ளது. அர்ஜென்டினாவில் எலிகளால் பரவிய இந்த வைரஸால் அந்த கப்பலில் இருந்த 3 பேர் உயிரிழந்தனர். இந்த வைரஸ் எப்படி எங்கே பரவத் தொடங்கியது என்று தங்களுக்கு தெரியாது என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஆய்வகத்திலிருந்து ஹாண்டா வைரஸ் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட கொடிய வைரஸ்கள் காணாமல் போனதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. ஹாண்டா வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சைகளோ தடுப்பூசியோ இதுவரை கிடையாது. ஏற்கனவே சிலியில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 40 முதல் 60 நோய் தொற்றுகள் கண்டறியப்படுகின்றன. இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் 40%த்திற்கும் அதிகமானோர் மரணம் அடைகின்றனர் என்று மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 39 தொற்று பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு அர்ஜென்டினாவில் கடந்த ஜனவரி முதல் கடந்த மே 7ஆம் தேதி வரை சுமார் 42 நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. இதனாலேயே ஹாண்டா வைரஸ்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிலி நாட்டு விஞ்ஞானிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளனர். சிலியில் உள்ள பாரியா மற்றும் அவரது குழுவினர் ஹாண்டா வைரஸை குணப்படுத்துவதற்கான எதிர்ப்பொருட்களை உருவாக்கும் பணியில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்தனர். 2014இல் ஹாண்டா வைரஸ் தொற்று நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் இரத்த மாதிரிகளை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை புரிந்து கொள்ளும் ஆய்வை பாரியா விஞ்ஞானிகள் குழு தொடங்கியது. தலைநகர் சாண்டியாகோவுக்கு அருகே அமைந்திருக்கும் யுனிவர்சைடர் டி கன்செப்ஷனின் நோய் எதிர்ப்பு மற்றும் வைரஸ் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட எதிர்ப்பொருட்கள் ஹாண்டா வைரஸை செயலிழக்க வைத்திருக்கிறது. இதுகுறித்து மேலும் ஆய்வு செய்து 2 ஆண்டுகளில் வைரஸை செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்ட 2 மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகளை பிரித்தெடுத்து அவற்றின் முடிவுகளை வெளியிட்டிருந்தனர். 2021இல் இந்த ஆய்வின் முடிவு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடமிருந்து அரிய வகை மருந்து தகுதியை பெற்றது. முதலில் விலங்குகளில் செய்த பரிசோதனைகள் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மனிதர்களிடம் பரிசோதனைகள் செய்து பார்க்க சுமார் $7 மில்லியன் அமெரிக்க முதலீடு தேவைப்பட்டிருக்கிறது. அப்போது கோவிட் பரவல் இருந்து வந்ததால் நிதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. மேலும் சர்வதேச விஞ்ஞானிகளுடன் இணைந்து பணியாற்ற பாரியா தலைமையிலான குழுவும் அந்த ஆய்வகமும் தயாராகவே இருந்தது. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இது சாத்தியப்படவில்லை. தற்போது மீண்டும் ஆய்வை தொடங்கினாலும் தடுப்பூசி கண்டுபிடிக்க 2 ஆண்டுகள் ஆகும் என்று பாரியா தெரிவித்துள்ளார். அதேபோல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் மெடிசினின் பேராசிரியரான கார்த்திக் சந்திரனும் ஹாண்டா தடுப்பூசி உருவாக்கும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க ராணுவமும் உலகின் முன்னணி மருந்து நிறுவனங்களும் தென்கொரிய விஞ்ஞானிகளுடன் இணைந்து ஹாண்டா வைரஸ் தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன.